3, 2, 1. Guys, welcome to Cooking Vlogs Bangalore. சக்தி பிரெட்டை பிச்சிட்டாரு. வணக்கம். சீஃப் குக்கு ரோஹித், அசிஸ்டன்ட் குக்கு தான் சிலிண்டர் ஆன் பண்ணாம கேஸ் போடுறது. ஆமா, அந்த சீஃப் குக் சிலிண்டர் ஆன் பண்ணல. சக்தி எல்லாத்தையும் பிரிக்கிறாரு. ஆயில் வேணும்னா கண்டிப்பா ஆயில் போடணுங்க. அதுக்கெல்லாம் வாங்கியிருக்கோம். கிலோ 53 ரூபா சொன்னாங்க. ஜெப்டோவில் பார்த்தா 83 ரூபா சொல்றாங்க. ராஜேஷ் வந்து பொடி பிடிக்க நறுக்க போகிறார். ராஜேஷ் பிரிச்சு வெட்ட போகிறார். இன்னும் கவரை பிடிக்க முடியல. சக்தி கழுவி கொண்டிருக்கிறார். ஒரு பிரெட்டை எடுத்து கமக்கமாக வாயில் அமுக்கும் சீஃப் குக். பிரெட்டோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டீங்க. அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? இப்போ என்னன்னா குக்கு ஸ்கூல்ல டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பாருங்க, குப்பர் படுத்து தூங்குறாங்க. அந்த குண்டாலே குண்டா ஆக்சுவலி ஹீட் பண்ணிருந்தாங்க. அந்த குண்டா கீழே கறியே குண்டா 2 குண்டா. அப்ப இங்க குண்டா ஆடி வச்சிருந்தேன். அது இங்க குண்டா காணங்க கைஸ். குண்டா காணங்க ஆயில் வச்சிருக்கேங்க குண்டால. ஏன் கைஸ் வீடியோ ஜூம்ல வருது? ஏய் வேஸ்ட் போறதுங்கடா. அந்த சைடு இருக்கு. அது இங்க எடுத்து இங்க ஏத்துங்க. எதுடா பயோ? இதான் கைஸ் முட்டை வாங்கியிருக்கோம். 20 முட்டை. இங்க ஒரு ஹீட் பேன் இருக்கு, ஒரு டவா இருக்கு, வெங்காயம் வாங்கிட்டோம், மேகி இது வந்து காம்ப்ளிமெண்டா கொடுத்தாங்க, யூஸ் பண்றோம். ஷாப்பிங் போர்டில் கழுவிட்டோம், வெட்ட போறோம். வெங்காயம் தோல் உரிச்சிட்டோம். ஸ்டைலா வெட்டுறாரு பாய். ஸ்டைலா வெட்டல, கத்தியாருமே பெரிய கத்தி எடுத்துக்கிட்டீங்க. கத்தி ஷார்ப் பண்ணிக்கடா. ஷார்ப் பண்றது எப்படி? ரெண்டு கத்தி எடுத்து ஒண்ணு கத்தி ஏத்திட்டே புத்தி ஏத்திட்டுன்னு சொன்னாலும் கத்தி ஏத்திட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சக்தி தண்ணி பிடிக்கிறாரு. எதுக்கு சக்தி இது? எதுக்கு சக்தி இது? எதுக்கு சக்தி தண்ணி பிடிக்கிறீங்க? நூடுல்ஸ் வைக்க போறாரு. நூடுல்ஸ் பத்தாதுடா. 4 நூடுல்ஸ் போடுறதுக்கு 5 போடும்டா. ஒண்ணு மேல தான போட போற. அவள வெந்துச்சுனா அடியில போயிடும்ல. எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்காங்க பாருங்க கைஸ். சோத்துக்கு வழியில கைஸ். ஆசை இல்லைன்னாச்சே பசி. கொஞ்சம் குட்டியா இருக்கு கைஸ். கிச்சன் பாத்தீங்கன்னா கிச்சன்ல எல்லாம் தேவையானதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் குட்டியா இருக்கு. ஆமா கைஸ், கிச்சன் டூர் போவோம் கைஸ். இங்க ஆழம் இருக்கு கைஸ். அப்படியே திரும்பணும்னா இந்த பக்கம் ஃபுல்லா ஸ்டோரேஜ் ஏரியா கைஸ். மேகி அப்படியே போடுறியாடா? ஓபன் பண்ணா உள்ள பட்டு பட்டு அடிக்குது கைஸ். ஃப்ரிட்ஜ் இருக்கு கைஸ், வாஷிங் மிஷின் இருக்கு, அனைத்தும் இருக்கு கைஸ். இப்போ அவங்க குக்கிங் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சக்தி பிரிச்சிட்டாங்க கைஸ். வீடியோ கரெக்டா வருமான்னு தெரியல கைஸ். வீடியோ பரவாயில்ல கைஸ், நீங்க எப்படி வேணா எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது என்ன வீடியோன்னு தெரியல கைஸ், கொஞ்சம் ஜூம்ல இருக்கு. ஏய் அதை போடலாமா? 5 பேருடா. ஏய் உந்துறாடா.
சாரி கைஸ். இந்த ஆங்கிள்லாம் வேணும். குக் பண்றத விட vlog எடுக்கிற அளவுக்கு தான் வீடு போடுமா. சக்தி மேகி உள்ள நுழைக்கிறாரு கைஸ். தெரியுது கைஸ், எல்லாத்தையும் கவர் பண்றேன் கைஸ். சினிமேட்டிக்கா போயிடும் கைஸ். அதுக்கு தான் அவனுக்கு கேமரா போட்டு. கோட்டை கட்டியிருக்காரு. இங்கிருந்து நல்லா தெரியுது கைஸ். ஏன்னு தெரியல, வீடியோ கொஞ்சம் ஜூம்ல இருக்கு கைஸ். இங்க பாருங்க கைஸ், தோசைக்கல்ல அது பேர் என்ன? கண்டிஷனிங் பண்ணிருக்காங்க கைஸ். அம்மாட்ட கேட்டேன், தனியா வேக வச்சு எடுத்துருன்னு சொன்னாங்க. வேக வச்சு எடுத்துட்டு மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே பக்கம் வெள்ளம் போற வரைக்கும் கிண்டணும் அப்படின்னாங்க. இது இருக்கா மரத்துல இருக்கா? இது ஸ்கிராச் உள்ள வேணுமா? என்ன பண்ற? சரிங்க கைஸ், இப்போல்லாம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. நாங்கள் அடுத்து பிரெட் ஆம்லெட் போடும்போது கன்டினியூ பண்ணுறோம் கைஸ். இப்போ போய் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம் கைஸ், என்ன பண்ணிருக்காங்கன்னு. முத்து சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க? நாங்கள் கொஞ்சம் எப்படி பண்ணோம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அலுவலக வெங்காயத்தில் நடுப்பக்கத்தை மட்டும் அப்படி கட் பண்ணி எடுத்து அதையும் நாங்கள் சமைக்க போகிறோம். பட்ஜெட்டில் பண்ணுறோம் கைஸ். பட்ஜெட்டில் பண்ணுறதுனால எங்களுக்கு வேறு வழி தெரியல. அலுவலக போட்டை மட்டும் அப்படி நேக்காக வெட்டி எடுத்து பண்றோம். முத்தோட திறமை யூஸ் பண்றோம் கைஸ். அப்படியே ஒரு வாஷிங் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்மெல்லும் இருக்காது. அவ்வளோதான், நெஜ சமையல்காரனே ஆயிட்டாங்க கைஸ். சீஃப் குக், அடுத்து நீங்கள் தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம சக்தி கேஸ் நூடுல்ஸ் வேக வச்சு சீஃப் குக்கு வெங்காயம் வெட்டுறாரு. வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன். ஒரு வெங்காயமும் ஒரு சைஸ்ல வருது. அது கல்யாணி ஸ்டைல்ஸ்ல நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அதெல்லாம் வந்து இப்படிதான் இருக்கும். சாப்பிட சொல்லுங்க, கத்திய குத்திராது. கத்திரிக்கோள் அவரு பாருங்க, நீங்க கத்தி இறங்கிட்டு பேசுங்க. என்ன பண்றாரு பாருங்க கைஸ். என்ன பண்றாரு கைஸ்? அவரு மேகி மசாலாவை கட் பண்ணி குண்டால போட்டுட்டு இருக்காரு. ஒண்ணா போட்டுக்கலாம், ஒண்ணா போட்டு நேரம் தாளிக்கல. வெங்காயம் வேகணும் இல்ல? மேகிக்கு வெங்காயம் போடுறீங்களா? உப்புமாவோட கிண்டுறீங்க? வெங்காயம் மிளகாய் இருந்து வச்சுக்குது. மிளகாய் இருக்குது, கொத்தமல்லி தலை வாங்கிட்டு வந்து 2 கிலோ. கூப்பிடுறா. இவனால டிரைவர் கழுவிட்டு வைடா. கைஸ், நீங்க ரெசிபியெல்லாம் கேட்ட என்ன நடந்துச்சு சொல்லு. ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, இது முதல்ல சூடா இருந்ததுல வடிச்சிட்டு பச்சை ஊற்றி கழுவி பேச சொன்னாங்க. வச்சதுக்கு அப்புறம் இது பேன்ல ஆயில் ஊற்றி ஆனியன்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் இந்த மசாலா அதில் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்படிவே மேனியா இரு மேல சினிமேட்டிக்கே வரும். சினிமேட்டிக்கே வருமா? பொங்குது, பொங்கிருச்சு கைஸ். பொங்கலோ பொங்கல். ஃபன் குக்கிங் கைஸ். நாங்கள் யூடியூப்ல போடலான்னு இருக்கோம். மில்லியன்ஸ் யூஸ் போனால் எனக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. கொண்டு வந்தீங்கன்னா பார்ட் நாங்கள் அடுத்த லொகேஷன் போவோம் கைஸ். ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம். இங்கேயே 19 டிகிரி இருக்கு கைஸ். மணாலியில் 0 டிகிரி குக்கிங். கணக்காரனே ஒன்று போட்டு கொடுத்துட்டான். நம்ம ஊர் மாதிரி இல்லை. கேட்டேன், அவனே உணர்த்து கொடுத்தான். பாருங்க வெங்காயத்தோட நிலைமை இப்படி இருக்கு. பங்கஸ் அட்டாக் பண்ணிருக்கு. இது நம்ம ஊர் மாதிரி இல்லீங்க. இது வந்துட்டு அவனே உள்ள போட்டு கொடுத்தான். வெங்காயத்துல உள்ள வச்சிருக்காங்க கைஸ். ஓகே கைஸ், பால் பொங்க வச்சிட்டோம். முடிச்சு விட்டாங்க. போறீங்க. குக்கிங் சக்சஸ். ஓவன் எடுத்து எந்திரிச்சு அதை போட்டு பண்ணுறீங்க. புரியுது. இப்ப நீங்க மேகி கிண்டுறீங்க, என்ன கிண்டுறீங்க? எல்லாமே பண்றோம். போட்டாங்க கைஸ். எங்க ஏதாவது தலைகளே இடிச்சிருமோன்னு பயமா இருக்குது. காம்பாக்ட் குக்கிங் அப்படிதான் இருக்கும். ரொம்ப காம்பாக்டா அந்த இருக்கு. இது
அது என்ன ஆச்சுன்னா இப்போ மேகி பொங்கணுங்காட்டி பால் போகிற மாதிரி மேகி வாங்கி பால் வாங்காதங்காட்டி மேகியே பொங்கிட்டோம். இது சக்ஸஸ் தான் குக்கி. நூடுல்ஸ் நோட்டிங்கன்னா வெங்காயம் கட் பண்ண கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் சீரியஸாக போயிட்டு இருக்காங்க கைஸ். லாகே கவனிக்க முடியறாங்க, அந்த அளவுக்கு சீரியஸாக இருக்காங்க. துணியங்கடா ஓகே கைஸ், எல்லாத்தையும் தொடச்சிட்டு வெட்டிட்டு ஃபைனல் குக்கிங்கில் சந்திக்கிறோம். கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வெங்காயத்துல ஓட்டை இருக்கு, உள்ள புழு எதுவும் இருக்குமா? இருக்க சான்ஸ் இல்லை கைஸ். எதுக்கு வெட்டி உள்ள ஆப்ரேட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்க. யாராவது இப்படி பிடிச்சிங்கன்னா நான் அப்படியே கமுத்துறேன். அதான் குப்பை தொட்டியும் காணும், இடத்தையும் காணும். குப்பை தட்டி கண்ணு திறந்து பார்க்கணும். அங்கே இருக்குங்க கைஸ், அங்கே இருக்கு. இங்கே பாருங்க, இதான் குப்பை தட்டி போட்டுருங்க. ஆமாடா சின்ன சின்ன பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. அது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தது கைஸ். நாங்கள் பெருசாக வாங்கணும். என்னடா 2 லேயர் ஓட்டை போட்டுருக்கு. வர்றேன் வந்துட்டு எல்லாரும் சோறு உடைச்சு பார்த்துருக்கீங்க. நாங்கள் மேகி வெடிக்கிறோம். இந்த மாதிரி குக்கிங் நான் எங்கேயுமே பார்த்ததுங்க. ஏன்டா இப்படி இருக்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். இருங்க கைஸ், முடிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. எல்லாம் சின்சியராக இருக்கிறது எனக்கு புரியுது. 2 நிமிஷம் பண்ற மேகி 2 மணி நேரமா பண்ணிட்டு இருக்கேன்டா. 2 மணி நேரம்லாம் இல்ல, மூடு. நீ இப்பதான் வந்தேன்னு சொல்லு. நீ வந்து வந்தே 10 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. இல்லைங்க, நான் கூடயே இருக்கேன். ஆவி பறக்குது கைஸ். ஓகே, இப்போ ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. சொல்லியாச்சுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திக்கிறேன். ஓகே, என்ன போடுறாங்க? இது வதங்குற அளவுக்கு இருந்தா போதும். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முத்து வெட்டுறாரு. சூப்பரா இருக்கு. வச்சப்பா சாஸ் வாங்கிட்டேன் கைஸ். மைனஸ் பண்ணுடா. வாங்கியாச்சு. மைனஸ் பச்சை சாப்பிடுறேன். வேணும் வேலை இருந்துச்சா? பரவாயில்லையே. அங்கேயே கிடையாது, இல்லாம பெங்களூர் வந்துட்டு. அங்கெல்லாம் இருக்காதுடா. ஓகே கைஸ், இதான் கைஸ் நம்ம எடுத்துருக்க ரூம் ஆரம்பிச்சு. இப்போ ஒரு மேகி போட போகிறாங்க, அத்தை நம்ம பார்க்க போகிறோம். மேகி ரெசிபி பாருங்க. யாருப்பா போடுறீங்க? ஓகே, ஏய் மொத்தமா போட்டுறா. இல்லடா, அது எல்லா பக்கமும் சினிமேட்டிக்காக போடுறாங்க. கலக்கில போடு. என்னடா ஒரு சைடு சேர்ந்துக்குண்டா ஆயில போட்டுச்சு. மேகி போடுறோம். போட்டு 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 கொட்டைங்க ஒரு தட்டி தட்டுறாங்க. எடு மேகி எடு. ஏதாவது பேசுங்க கைஸ், நானே பேசிட்டு இருக்கேன். மேகி எங்க இருக்கு பாரு. மேகி அன்பாக்ஸ் பண்ற மேகி. ரிவீலிங் மேகி. கபோர்ட் மறைச்சிச்சு கைஸ். அதையும் கைஸ் உள்ள வச்சிருக்கீங்க. மொத்தமா இருக்கும்ல. கொஞ்சம் மேகி ஒட்டா போடுறோம். அடியால தப்பல. போடு போடு போடு. போட்டாச்சு கைஸ், அவ்வளோதான். குக்கிங் கம்ப்ளீட். அந்த இதே கலா சக்தி நான் வந்த கொடுத்தறல அந்த எடுக்கிறது நீங்க வச்சு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. சமையல் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க, வேற எதுவும் இல்லை. சக்தி வேற எதுவும் இல்லை, ஆனந்த சந்தோஷம். ஆனந்த சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரப்போகுது. நான் சொன்ன ரெசிபி அப்படியே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல கைஸ், அருமையா வந்துட்டு இருக்கு மேகி. அத சொல்லிட்டு இருக்காங்க. கிண்டிடா தப்புல கிண்டிடா. ஏய் ஒண்ணு இல்ல, மசாலா போடுடா. டேய் கடைக்கு போ, மேகி மசாலா இருக்குல்ல, ஏய் அது வேற மாதிரி இருக்குடா. வாங்கிட்டு வாடா போட. வேணாம்டா நீங்க வீடியோ அப்படியே கிண்டிக்கலாம். முட்டை வேணும். டேய் ஒரு முட்டை ஃப்ரை பண்ணி போட்டுறோம் மேல. மந்திரிச்சு பாய் அடங்கிடுச்சு. அம்மா கேரளா கிண்டிடா. குக்கு கை வலிக்குது கைஸ்.
ப்ராப்பரா மிக்ஸ் பண்றாரு பாருங்க. வேற வழி இல்ல. இவர்தான் நெஜ சமையல்காரர் மாதிரி இருக்காரு. இருப்பா இருப்பேன். 2 கரண்டி யூஸ் பண்றாரு. சீஃப் குக்கெல்லாம் 1 கரண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க, 2 கரண்டி யூஸ் பண்றாரு பாரு. அது கலக்க மாட்டேங்குது. ரெசிபி சீஃப் குக்கே தெரியாம மாத்திட்டாங்க. மேகின்னு சொன்னாங்க, இப்ப பொங்கல் பண்ணிட்டு இருக்காங்க. வருவான் பாரு, அவன் ரியாக்ஷன் பாக்குதான். அவர் எங்க போயிருக்காரு நீங்க கேட்கலாம். அவர் வந்து இதுக்குள்ள இருக்காரு, கொஞ்ச நேரத்துல வருவாரு. ஆக்சுவலி இது வந்து நீங்க மேகி இப்படியே சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இது கிடையாது. நாங்க வந்து பிரெட் ஆம்லெட் ஸ்டஃப். இது ஸ்டஃப் இந்த பிளான்லயே இல்ல கைஸ், புது பிளான். எக் இருக்குல்ல, எக் தண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி மேல போட்டுருவோம். சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். நிஜமாதா வேற வழி இல்லை. சரி மேகில நூடுல்ஸ் யூஸ் பண்ணாங்க, நல்லா வந்துருக்கா. வெறும் தண்ணி ஊற்றி போட்டது நல்லா வந்துருக்கா. சக்தி எடுத்து கழுவிட்டாரு. இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் பார்க்கணும், அதை மட்டும் பாட்டு நாங்கள் வீடியோ என் பண்ணிக்கிறோங்க. முத்து வந்துட்டாரு. பல்லில் கடிக்கிண்டி வச்சிருக்காங்க. முடியல, இதுக்கு பண்றோம். எனக்கு என்னமோ இனிமே இதை சாப்பிட்டுதான் வயிறு கோளாறு வரும்னு சாப்பிடுங்க. முத்துக்கு தான் மேகி பண்ணது. அமைதியா நார்மலா அதுலயே பொடிய போட்டு கிண்டி இறக்கி இருக்கலாம்டா. ஏன்டா இப்படி இருங்கடா. மதுரை அந்த ரோட்ல கொத்து கொட்டை போடுவாங்க, 2 கரண்டி குறைக்காத நல்லா இருக்காங்க. அதெல்லாம் குறைச்சாச்சு இருக்கவே. கிண்டுறீங்க ப்ரோ. அவர் களி கிண்டி ஆளுக்கு உருண்டை பிடிச்சி தர போறான்னு நினைக்க முட்டையை தொட்டுட்டீங்க. ஓகே கைஸ், மேகி முடிஞ்சு. பாருங்க கைஸ், நீங்க அப்பியரன்ஸ் பத்தி இது பண்ணாதீங்க, டேஸ்டிங் அப்ப நீங்க உங்களுக்கு உண்மையான ரிசல்ட். டேஸ்டிங் எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. 4 பேர் முன்னாடி நிக்க போறோம். மெட்ரோ ஸ்டேஷன் நின்ன மாதிரி ட்ரெயின் வர்றதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. ஓகே கைஸ், நானே போயிட்டு வந்துடுறேன். நான் ஏகம் போஸ்டில இப்போ பொடி மாஸ் படு மாசம் ரெடி ஆயிட்டு இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும். மேகி ரெடியா இருக்காங்க. பொடி மாசு பிரெட் ஆம்லெட் போடுறோமா? மேகி சாப்பிட்டு பத்தலாம் போடுறோம். 10 ஆனா 10. இது அப்டேட்டு. பாருங்க, வெங்காயம் ரெடியா இருக்கு. பாருங்க, அடுப்புல இருந்து எடுத்து வச்சு காமிச்சு நீங்க இப்பதான் பாத்துருப்பீங்க. அப்படி வரீங்க. இவங்க வந்து ரெசிபி மாத்திட்டாங்க கைஸ். நான் வேலை கொடுத்துருக்கேன், பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா போடுற? ஏய், அந்த முத்து போட சாப்பிட்டுறா. கவட்டைக்கடியில இருந்து ராஜேஷ போக முட்டை நல்லா வந்து ஸ்மெல் வருது பயங்கரமா. லோ ஃப்ளேம்ல தான் வேக வைக்கணும், ஹை ஃப்ளேம்ல தான் மாறி. பேக்ரவுண்ட்ல பாட்டு போட சொன்ன ஏதோ பண்ணிருக்காங்க. போயிட்டு வட்டல கலவுமா வந்து. ஓகேங்க, சாப்பிடலாம். குக்கிங் ஓவர். ஏய், இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் முதல்ல. அது பண்ணிக்கலாம். ஒரு டெடிகேட்டரா இருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க, தொப்பல காமிச்சிட்டு படுத்திருக்காங்க. அது சொல்லி ஆகணும், பதிவு பண்ணி ஆகணும். என்ன ஜோக்குடா?
அதான்டா நீ காலைல கேட்டு கடமை போனே இல்ல. அந்த அதை கவனிக்க கூட இல்லை, அந்த அளவுக்கு டயர்ட்ல இருந்தேன். இன்னும் எனக்காண்டி இந்த ஜோக் என்ன சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் ஜோக்ஸ். நெக்ஸ்ட் இவா வீடியோ 3 ஓகே. இவாங்க சமையல் முடிஞ்சாமா? பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஏய் என்ன என்ன அதுக்குள்ள போடுறீங்க? முட்டை வைக்கல. இப்போ ஒரு திடீர்னு சேஞ்ச் இருக்கு கைஸ் சமையல்ல. தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. கேமராமேன் எதுவும் சொல்ல மாட்டேறேன். பாத்ரூம் போயிட்டு கூட ஏதோ பண்ணிட்டேன். ஏய் உங்களுக்கு சத்தியமா நான் பண்ணது நல்லா இருந்துச்சு. என்ன பண்றோம்னா இது எல்லாம் முதல்ல கழுவணும். கழுவிட்டு உங்களை மீட் பண்றேங்க. உப்பு மறந்துட்டு அவ்வளவுதான். என்ன தெரியும் மாதிரியா உப்பு இல்ல போட்டு இவன் டக்குனு சமையலை காப்பாத்திய ராஜேஷ். பாருங்க பிரெட்டா கொஞ்சம் தப்பு நடந்துங்காட்டி அப்படியே முட்டையை உடச்சு பிரெட்டை மேலே வச்சுட்டாங்க. இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சு சக்தி கலக்கிட்டு இருக்காரு. உண்மையாவே கலக்கிட்டு இருக்காரு. உப்பு போடுற மாதிரி போட டேய் இதெல்லாம் போடுங்க. இது லைட்டாடா. ருத்ராஜா வேணாம். இது கட் பண்ணி 5 போடு. இதெல்லாம் ஒரு நிமிஷம் பேசி டேய் பெருசா ஊத்தி 2 வைக்க முடியாதா? அதுக்கு தான் உடைச்சு ஊத்துற. ஊத்தியாச்சு. நான் என்ன சொல்றேன், சரி பிளேட் எடுங்கடா. பிரெட்டை வெட்டிக்கலாம். டேய் கழுத்திலே அடிச்சு எடுத்துட்டு வாங்கனே. டேய் பிளேட் எடுங்கடா. இங்க வந்து ரீல்ஸ் பார்க்கறாங்க. வாடா சும்மா வந்துன்றா. இந்தா சாப்பிடு போ. என்னடா ஏன்டா கேட்டீங்க? ரீல்ஸ் பார்த்தா தான் இல்லங்க கேமராமேனுக்கு பார்த்து சாப்பாடு குடிங்கடா. கேமராமேன் கொடுங்கடா. சாப்பிடு கேமராமேன், சாப்பிடு கேமராமேன். வெட்டி எல்லாரும் பயந்துடுவோம். 2 வெங்காயம் போடு. முடிச்சுட்டா கேமராமேனின் லீலைகள். என்ன ஒரு வெட்டறங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. பிரெட் ஆம்லெட் கட் பண்ணி பாத்துட்டீங்களா கேச்சு? படுத்தவனை கூப்பிட்டு வந்து சாகடிக்க பாக்கீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களாடா? நல்லா இருக்கும்டா. சரி ரைட்டு, இந்த பிரெட் ஆம்லெட் எனக்கு நினைக்கிறேன். டேஸ்ட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டேய் ஏதாவது சொல்லிட்டு போடா. டேய் முத்து ஏதாவது சொல்லிட்டு போடா. போட்டுரு. பரவாயில்ல. இப்போதான் பக்காவான பிரெட் ஆம்லெட் வருது கேஸ். மைய போடுறாங்க. இது ஒரு கப்ல போட்டு ஸ்பூன் வச்சுக்கோமா. ராஜேஷ் ஏய் சிம்ல இல்லடா. ஆமாடா முதல்ல ஏய் தேங்காய் எண்ணெய்டா நல்லெண்ணெயா? ரீஃபண்ட் ஆகி அவர் பண்ணிட்டாரு. சக்தி எனக்கு ஒரு வை. உங்களுக்கு அங்க இருக்கு. இந்த எடுத்துக்கோ. ஏய் நீ சாப்பிட்டியாடா? இந்தா பிளேட் எங்கடா? வேக வைங்க. ஏய் பிரெட் ஆம்லெட் தான். திருப்பி போடுங்க. ஒரு தடவை திருப்பி போடு. அப்படியே திருப்பி போடு. மேடம் கேப்ல இல்ல. பெர்ஃபெக்ட் பிரெட் ஆம்லெட் வந்துட்டு இருக்கு गाइस. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நான் தான் பாய். எடுத்துடா. ஏய் சிம் பண்றா. கடிக்கி விட்டுறாதடா. தட்டிக்கோ. மயோனஸ் தான். ஏய் அப்படி சாப்பிடு. சாலா கூடி வச்சறாதடா. ஏய் மயோடா. இப்படி பாருங்க. மயோ மயோ. ஐயோ எல்லாம் சாப்பிடணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். சாஸ் இங்க தான் இருக்கு. இங்க டேய் இந்த பக்கம் நீ இருக்கியா சார்? அவ்வளோதான் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் கைஸ். அவனுக்கு அவ்வளவுதான். அடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு? நீ பாருங்க கைஸ் நடுவில் பொம்மை ஒன்று இருக்கு.
பண்ணாதடா. ஏய் இதே வேணாம்டா. ஏய் பேன் ஆட்ட போடா. ஓகே ரெட் ஆம்லெட் போட்டோம். தீடே கிடக்குறாங்க. குக்கிங் முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். சாப்பிட்டு அடுத்து பண்ணார் கூட்டால் மீட் பண்ணுறவங்கள. பை.